இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிசிபிலிட்டி ரூல். இப்ப உங்ககிட்ட ஒரு 6 டிஜிட் நம்பர் குடுக்குறான். ஃபார் எக்ஸாம்பிள் 485629. இந்த குறிப்பிட்ட நம்பர் வந்து 3 ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு உங்கள வந்து செக் பண்ண சொல்றான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இத நீங்க வந்து 3 ஆல டிவைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். கரெக்ட்டா? அதுக்கு தான் நம்ம வந்து டிவிசிபிலிட்டி ரூல் வந்து ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பருக்குமே இருக்கும். அந்த ரூல்ஸ நம்ம வந்து ஃபாலோ பண்ணா, இந்த மாரி கொஸ்டின்ஸ வந்து ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப வந்து divisibility rule for 2 பார்ப்போம். A number is divisible by 2 if its unit digit is any of 0, 0, 2, 4, 6, 8. அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப உங்ககிட்ட ஒரு நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு நம்பர் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து என்ன நம்பர் சொல்லலாம்? 48572. இப்ப இந்த குறிப்பிட்ட நம்பர்ல வந்து உங்களுக்கு யூனிட் டிஜிட் வந்து இதான். எப்பவுமே கடைசி டிஜிட் தான் உங்களுக்கு யூனிட் டிஜிட். அப்ப என்ன சொல்றான் உங்களுக்கு யூனிட் டிஜிட் வந்து 1 0 இல்லனா 2 4 6 8. இதுல ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் வந்து 2 ஆல டிவைட் ஆகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். 58694 இஸ் டிவிசிபிள் பை 2. இப்ப இதுல என்ன அர்த்தம்? எதனால டிவிசிபிள் பை 2? யூனிட் டிஜிட் வந்து 4. அப்ப இது கண்டிப்பா டிவிசிபிள் பை 2 ஆகும். இதான் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2. சரி ஓகே. இப்ப நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3 பார்த்துடலாம். A number is divisible by 3 only when the sum of its digit is divisible by 3. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு நம்பர் எடுத்துப்போமே. இப்ப வந்து 48572. இப்ப இது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்ப இது வந்து divisible by 3 ஆன்னு கேட்கறான். அப்ப வந்து இத வந்து sum of the digits பண்ணணும். அதாவது வந்து என்ன பண்ணணும்? 4 + 8 + 5 + 7 + 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 4 + 8 12, 12 + 5 வந்து 17, 17 + 7 24, 26. இப்ப 26 வந்து 3 ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. அப்ப இந்த குறிப்பிட்ட நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்கான். 695421 இஸ் டிவிசிபிள் பை 3. எப்படி சொல்றான்? 6 + 9 + 5 + 4 + 2 + 1. இப்ப என்ன சொல்றான்? 6 + 9 15, 20, 24, 27. இப்ப 27 வந்து கண்டிப்பா 3 ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த நம்பர் வந்து கண்டிப்பா 3 ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்ல வரான். சரி ஓகே. இப்ப வாங்க நம்ம divisibility rule for 4 பார்த்துடலாம். A number is divisible by 4 if the number formed by its last 2 digits is divisible by 4. அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ல நான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 48576. இப்ப இதுல வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பாருங்க. லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 76. 76 வந்து 4 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்படி ஆச்சுன்னா, அந்த நம்பர் வந்து குறிப்பிட்ட நம்பர் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு 4 ஆல டிவைட் ஆகும். இதுதான் நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க. ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, 76 வந்து 4 ஆல டிவைட் பண்ணா உங்க ஆன்சர் வந்து என்ன வரும் ஆன்சரு? 7 4 ஒன்ஸ் ஆர் 4 பேலன்ஸ் வந்து ரிமைண்டர் வந்து 3 9 4 தான் 36. அப்ப இது கண்டிப்பா டிவைட் ஆகுது. அப்ப இப்படி ஆச்சுன்னா, கண்டிப்பா அந்த நம்பர் வந்து 4 ஆல டிவைட் ஆகும். இதான் உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 4. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.